வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ecommerce தமிழ். இந்த வீடியோல இகாமர்ஸ் பிசினஸ்ல இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ என்னோட வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற அப்டேட்டடான வீடியோஸ் A to Z நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Amazon FBA அப்படின்னா என்ன, சோ Amazon FBA ஓட ப்ராசஸ் எப்படி நடக்குது, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி Amazon FBA சேல் பண்றது, சோ சேல் பண்ணீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், சோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறீங்க. சோ வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இப்ப Amazon FBA என்ன அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் FBA அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை Amazon. சோ Amazon ஃபுல்ஃபில் பண்றாங்க. சோ ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ Amazonல ஒரு செல்லரா இருக்கிறீங்க, நீங்க உங்க ப்ராடக்ட்ட Amazonல லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு பையர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஒன்ஸ் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா ப்ராடக்ட்ட பிக் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமருக்கு செல் பண்ற இந்த பேக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் அ செல்லரா நீங்க தான் பண்ணுவீங்க. சோ உங்களுடைய ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு நீங்க தான் பேக் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. சோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Amazon MFN, அதாவது மர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. இதையே தான் பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் அ செல்லரா உங்களுடைய ப்ராடக்ட்டை உங்ககிட்ட ஆர்டர் போட்ட ஒரு கஸ்டமருக்கு நீங்க பேக் பண்ணி சென்ட் பண்றீங்க. சோ இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் செல்லர் அவங்க சைட்ல இருந்து பண்றது. சோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை Amazon அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பேக் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ற இந்த பேக் எண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே Amazon உங்களுக்காக பண்ணும். சோ ஆஸ் அ செல்லரா நீங்க பண்ற எல்லா ப்ராசஸையுமே Amazonோட பர்டிகுலர் பர்சன் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராசஸ்க்கு தான் பேரு ஃபுல்ஃபில்மெண்ட் பை Amazon. ஆஸ் அ செல்லரா உங்களுடைய ப்ராடக்ட்டை Amazon FBAக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நீங்க FBAக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டை அவங்க ஸ்டோர் பண்றாங்க, உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் அவங்க மேனேஜ் பண்றாங்க. சோ ஷிப்பிங் லேபிள், இன்வாய்ஸ் பில் எல்லாத்தையுமே அவங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. உங்க ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு டெலிவரி பண்றதுக்காக பேக் பண்றாங்க. சோ அதே ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு ஷிப்பிங் பண்றாங்க. சோ இந்த பேக்கிங் சார்ஜஸ், ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஒன்ஸ் கஸ்டமருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகுற அந்த டீடைல்ஸையும் அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்னையும் Amazon FBA இருக்கிற பர்சன்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. சோ A to Z உங்களுடைய ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இதுல எந்த ரிஸ்க்குமே கிடையாது. டென்ஷன் ஃப்ரீயா நீங்க உங்களுடைய பிசினஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட்டை நீங்க சோர்சிங் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஒன்ஸ் சோர்ஸ் பண்ணிட்டு நீங்க FBAக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். சோ எவ்ரி மந்த் 1 or 2 days நீங்க என்னென்ன ஆர்டர்ஸ் போயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட்ஸ் ஆயிருக்கு, சோ இந்த டேட்டாவை மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னா போதும். மத்தபடி ப்ராடக்ட்ஸ் பேக் பண்றது, ஷிப் பண்றது, ரிட்டர்னை ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரியான எந்த இஷ்யூஸ்மே உங்களுக்கு இல்லாம FBA பாத்துக்கிறாங்க. சோ A to Z அவங்களே பாத்துக்கிறதுனால உங்களுடைய பிசினஸோட growth பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அதனாலதான் நிறைய செல்லர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் FBA பண்ணிருக்காங்க. சோ நார்மலா பாத்தீங்கன்னா MFN பண்றவங்களை விடவும் அதிகமான சேல்ஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா FBA தான். சோ FBA பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை நீங்க ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி ஷிப் பண்றதுக்கு மினிமம் இட் வில் டேக் 2 days. அதாவது ஒரு 2 days ஆகும் நீங்க உங்க ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்றதுக்கு. அதுவே FBA பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே வித்தின் half an hourல அந்த ப்ராடக்ட்டை FBA இருக்கிறவங்க பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. சோ பாத்தீங்கன்னா டெலிவரி பீரியட் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். சோ 1 டேல டெலிவரி ஆகும்போது கஸ்டமர் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் பாத்தீங்கன்னா FBA தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் FBAவோட growth நல்லா இருக்கு. சோ ஒன்ஸ் உங்களுடைய பிசினஸ் growth லெவல் ஜாஸ்தியா இருக்கணும், அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா FBA தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். சோ FBA பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க இங்க சென்ட் பண்ணலாம்.
ஸோ FBAக்கு ப்ராடக்ட்டை சென்ட் பண்றது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்க உங்களுடைய செல்லர் பேனல்ல இருந்தே ஈஸியா நீங்க இதை ஹேண்டில் பண்ணிட முடியும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவராலா FBAல உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே சென்ட் பண்ணலாம். சோ இன்னொரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் FBAல அதிகமா சேல்ஸ் நடக்குது அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எல்லா கேட்டகரியுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட் பண்ணலாம். சோ லிமிடேஷனும் கிடையாது. சோ நீங்க 100 யூனிட்ஸ் அனுப்பணும், 1000 யூனிட்ஸ் அனுப்பணும் அந்த மாதிரி கிடையாது. சோ மினிமம் நீங்க உங்களால எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் ஒரு மந்த்ல சோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க Amazon FBAக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் அவங்க ஸ்டோர் பண்றாங்க, அதே சமயம் உங்களுடைய பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்களே ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு சர்டன் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க ஃபீஸா கலெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் ஓவராலா FBA எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற டீடைல்ஸ். ஸோ FBA பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க FBAல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த growth ரேஷியோ நல்லாவே தெரியும். நார்மலா நீங்க ஆஸ் அ செல்லரா நீங்களே உங்களுடைய அந்த பேக்கிங் ப்ராசஸ் அந்த ஷிப்பிங் ப்ராசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கும் FBAல உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு முறை நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை அவுட். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது செட் ஆகுதா, சூட்டபிளா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் கூட நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா FBAல தான் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் FBAல இருந்து நீங்க குவிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ Amazon FBA அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சேல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா Amazon FBA-வை ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ecommerce தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.